இந்த 2025 விட 2026 மிக மோசமாக இருக்கும் என்பதை ஏத்தி ஜமானுன், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நிறைய மோசங்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்பதாக சொன்னார்கள். இன்னக்கும் லவ் தரக்க பிஉஷ்ரின் மா அமர பிஹி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து இந்த ஹதீஸை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னக்கும், ஒரு காலம் உங்களுக்கு வரும், லவ் தரக்க பிஉஷ்ரின், 10ல் 1 நீங்கள் விட்டால், உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட கடமைகளில் ஒரு கடமையை நீங்கள் விட்டால் ஹலக்க என்று சொன்னார்கள், நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏத்தி ஜமான், ஒரு காலம் வரும், லவ் அமில பிஉஷ்ரின் மா அமர பிஹி நஜா என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காலம் வரும் என்னுடைய உம்மத்திலே 10 கடமைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் அந்த 10ல் 1 அவர்கள் அமல் செய்தால் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களின் காலம் 10லே 1 அவர்கள் விட்டால் அவர்களுக்கு அழிவு என்று சொன்னார்கள். உம்மத்துகளுடைய காலங்களை சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10ல் 1 நீங்கள் செய்தாலே உங்களுக்கு வெற்றி என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஆரம்பமாக பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நிறைய அமல்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். காலையிலே தஹஜ்ஜத்தில் இருந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்குகிறான். தஹஜ்ஜத்து தொழுகிறோம், 12 ரக்காத்துகள் அல்லது 8 ரக்காத்துகள் என்று நாம் தஹஜ்ஜத்தை தொழுகிறோம். அடுத்து சுபுகுடைய முன் சுன்னத்து, சுபுகுடைய ஃபரலு, அதற்கு பின்னால் இஷ்ராக்கு, அதற்கு பின்னால் லுஹா, அதற்கு பின்னால் லொஹருடைய முன் சுன்னத்து, லொஹருடைய ஃபரலு, லொஹருடைய பின் சுன்னத்து, நஃபிலு, அதற்கு பின்னால் அசர் முன் சுன்னத்து, அசருடைய ஃபரலு, அதற்கு பின்னால் மக்ரிப் ஃபரலு, மக்ரிபுக்கு பின் சுன்னத்து, அதற்கு பின்னால் நஃபில், அதற்கு பின்னால் இஷாவுடைய முன் சுன்னத்து, இஷாவுடைய ஃபரலு, இஷாவுக்கு பின் சுன்னத்து, இஷாவுக்கு பின்னால் நஃபில், அதற்கு பின்னால் இஷாவின் வித்ர் 3 ரக்காத்துகள். அட்லீஸ்ட் இதுல ஃபரலையாவது தொழுகணும், அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10ல் 1 செய்தால் என் உம்மத்துமார்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 5 நேர தொழுகையிலே நாம் ஃபரலை மட்டுமாவது தொழுதோம் என்று சொன்னால் வெற்றி கிடைப்பது நிச்சயம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வருட பிறப்பு வருகிறது என்று சந்தோஷப்படாதீர்கள், உங்கள் ஆயுளில் இருந்து ஒரு வருடம் உங்களை விட்டு எடுக்கப்படுகிறது. நாயகத்தினுடைய காலங்களில் இருந்து பெருமானாருடைய ஹிஜ்ரியில் இருந்து ஒரு வருடம் உங்களை விட்டு பின்தங்கி போய்விட்டீர்கள். நபிகளின் சுன்னத்துக்களை நீங்கள் விட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அச்சுறுத்தி காட்டுகிறார்கள். அன்பிற்கு